வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஓப்போல இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, Oppo A53. இந்த மொபைல் ஃபோனுடைய விலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்டோட விலை 12,990, 13,000 ரூபா. 6GB 128GB வேரியண்டோட விலை 15,500 ரூபா. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஆன்லைன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஆஃப்லைன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் போனாலும் 15,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு மக்கள் அலைமோதிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த செக்மெண்ட்ல ஒரு புதிய மொபைல் ஃபோன் Oppo A53. இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங்ல பார்த்தீங்கன்னா Oppo மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. மேலே வந்து 4GB 64GB அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வேரியன்ட் போட்டிருக்காங்க. பின்புறத்துல இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஹைலைட்டா போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ள இந்த Oppo A53 மொபைல் ஃபோன் தவிர ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், அப்புறம் 18 வாட் சார்ஜிங் அடாப்டர், USB டைப் C கேபிள். இந்த A53 மொபைல் ஒரு 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட வந்திருக்க கலர் வேரியன்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பிளாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல பின்புறத்தில் அந்த கிளாசி ஃபினிஷிங் அப்புறம் ஷைன் பார்க்கறதுக்கு ஒரு லைட்டாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல் ஒன்று காமிக்குது. மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஒரு 8.4 mm திக்னஸ் தான் இருக்குது. இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த மொபைலுடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 186 கிராம் தான் இருக்குது. அதுக்கான காரணம் இது வந்து ஒரு கிளாஸ் மொபைல் ஃபோன் கிடையாது, முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் மட்டும் மெட்டல்ல பண்ணிருக்காங்க. பட் பின்புறத்துல கிளாசி ஃபினிஷிங்ல பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. முன்புறத்துல இருக்க கிளாஸுக்கு பாத்தீங்கன்னா கார்னிங்ல கிளாஸ்டிக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு 20:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கிறதுனால இந்த மொபைல் போனை கையில பிடிச்சி சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. மொபைலினுடைய கீழ்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக், USB டைப் சிக்கான போர்ட், ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. மேல்புறத்துல டிஸ்பிளேக்கும் அதனுடைய பெசலுக்கும் இருக்கிற சின்ன கேப்புக்குள்ள இயர்பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இரண்டாவது ஸ்பீக்கர். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த மொபைல் போனுடைய பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல பவர் பட்டன் இருக்கு, லெஃப்ட் சைட்ல வால்யூம் பட்டன் இருக்கு. அந்த வால்யூம் பட்டனுக்கு மேல சிம் கார்டு ட்ரே, இது வந்து ட்ரிபிள் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்தில் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேல்புறத்துல எதுவும் கிடையாது. மொபைலினுடைய பின்புறத்துல பாத்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா தவிர 2 மெகா பிக்சலுக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முன்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா பொட்டு நாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இதுல சில அட்வான்டேஜும் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்ன அப்படிங்கிறது முதல்ல இதோட பொட்டு நாச், இந்த பிரைஸ் ரேஞ்சில் பொட்டு நாச் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தபடியா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட மொபைல் போனுடைய டிஸ்பிளே இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்கறது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இது உண்மையிலே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு 2-3 டெஸ்ட் நான் ரன் பண்ணி பார்த்தேன். 90 ஹெர்ட்ஸ் மோட்ல நான் போட்டு யூஸ் பண்ணாலும் எனக்கு மேக்ஸிமம் டெஸ்ட் ரிசல்ட்ல காமிச்சது 60 ஹெர்ட்ஸ், 65 ஹெர்ட்ஸ், 67 ஹெர்ட்ஸ் தான் காமிச்சது. ஸோ இது உண்மையிலே 90 ஹெர்ட்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமான ஒரு விஷயம் தான். பட் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் இல்லாத ஆக்சுவல் ரியல் லெஃப்ட்ல அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி கார்னிங்ல கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா HD+ தான். ஒரு 13,000 ரூபாய் தாண்டி ஒரு 15,000 ரூபாய் கிட்ட மொபைல் போன் அவங்க லான்ச் பண்றப்போ HD+க்கு பதிலாக ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா தாறுமாறா இருந்திருக்கும். மற்றபடி டிஸ்பிளேயோடைய கலர் கிளாரிட்டி நல்லா இருக்கு. அவுட்டோர்ல விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இன்டோர்ல நல்லா தாராளமா இந்த மொபைல் போன் நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, கேமராக்கு வருவோம். பின்புறத்துல ஒரு 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிளியராகவும் கிறிஸ்பாவும் இருக்கு. HDR கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஆனா லோ லைட்னு இல்ல, லைட் கொஞ்சம் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸா போயிட்டாலே இமேஜ்ல நிறைய கிரெயின் தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பான இமேஜ், ரொம்ப ஒன்று கிறிஸ்பான இமேஜ்னு சொல்ல முடியாது. அகைன் இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவங்க 13 மெகா பிக்சல் கேமராக்கு பதிலாக குவாட் பின் டெக்னாலஜியில் அவங்க 32 மெகா பிக்சல் இல்லாட்டி 48 மெகா பிக்சல் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 மெகா பிக்சலுக்கு மைக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம். 4K வீடியோக்கான சப்போர்ட்லாம் கிடையாது. ஃபுல் HD 30 frames per second நீங்க வீடியோ எடுக்கலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கிடையாது. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. Oppo செல்ஃபி கிங், எப்பவுமே செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்கு. Oppo A53ல ஹார்ட்வேர்ல ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்கு. என்னன்னு அப்படிங்கிறத பார்ப்போம்.
இவங்க வந்து ஒரு புதிய ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க, Snapdragon 460. Snapdragon 4 சீரிஸ்ல நம்ம ஒரு புதிய ப்ராசஸர் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. Snapdragon புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல. இதுவரைக்கும் நம்ம பார்த்த மித்த Snapdragon 4 சீரிஸ்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸோட பெட்டரா இருக்கு. கிட்டத்தட்ட Snapdragon 6 சீரிஸ் ஒரு லோ எண்ட் 6 சீரிஸ் ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட நெருங்கி வருது. இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 460க்கும் Snapdragon 662க்கும் அந்த Geekbench ஸ்கோரை நம்ம ரன் பண்ணி பார்த்ததுல ஸ்கோர்ஸ் பாருங்க கிட்டத்தட்ட பக்கத்துல நெருங்கி வருது. ரியல் லைஃப் யூசேஜ்லயுமே நீங்க ஹை எண்ட் கேம்ஸ்லாம் விளையாடாம ஒரு நார்மல் கேம்ஸ் இல்ல ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா இந்த ப்ராசஸர் தாராளமா இழுத்துட்டு போகுது. ஏன் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாவே இருக்குன்னு சொல்லலாம். பப்ஜி கேம்லாம் போட்டு ஒரு ஹை எண்ட் கிராபிக்ஸ்ல நம்ம விளையாண்டோம்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல சுமாரா தான் இருக்கும். வேணா நீங்க லோ கிராபிக்ஸ்ல போட்டு வேணா நீங்க விளையாடலாம். பட் இது வந்து ஒரு கேமிங் மொபைல் போன் கிடையாது. கேமிங் விளையாடுறவங்களுக்கு இந்த மொபைல் போன் கிடையாது. மித்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ராசஸர் நல்லாவே பண்ணுது. இது 4GB மற்றும் 6GB RAM ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன்ஸ். அது மட்டும் இல்ல சாஃப்ட்வேர். இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கலர் OS எல்லாம் விட இந்த கலர் OS 7 வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ளோட்வேர் ரொம்ப கம்மி. நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி தேவையில்லாம கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே குறைச்சிட்டாங்க. ஒரு அமேசான் அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இருக்கு. இது தவிர ப்ளோட்வேர்னு சொல்லிட்டு பெருசா எந்த அப்ளிகேஷனும் அவங்க எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல. அப்படியே அவங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கிற ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலூப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு. வீடியோ எடிட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த அப்ளிகேஷன். அது தவிர Oppo Labன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் தவிர ரெகுலர் யூசேஜுக்கு நீங்க டே டு டே யூஸ் பண்றப்போ மொபைல் போன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. சோ ப்ளோட்வேர் கிடையாது, ஆட் கிடையாது. கிட்டத்தட்ட ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கலர் OS 7 கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு Oppo மொபைல் போன்ஸ்க்கு. பேட்டரி பார்த்தாலுமே 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்லிம் ஃபேக்டர்ல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மாடரேட் யூசேஜ்ல இந்த மொபைல் போன் 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. இன்னொரு நல்ல விஷயம் 18 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துட்டாங்க. இந்த சார்ஜரை வச்சு இந்த மொபைல் போனை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 2.5 மணி நேரத்துல இருந்து 2.25 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் போன்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா தனித்து நிக்கக்கூடிய மிகப்பெரிய 3 அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கலர் OS 7, ப்ளோட்வேர் இல்லாம ஆட் இல்லாம ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கிற அந்த கலர் OS 7, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே மற்றும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். இது தவிர 5000 mAh பேட்டரி ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் ஆனா இப்போ எந்த பிரைஸ் ரேஞ்சில் எல்லா மொபைல் போன் 5000 mAh பேட்டரி கொடுத்துட்டாங்க. வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு Oppo மொபைல் போன் தான் வேணும் அப்படின்னு ஒரு முடிவோட நீங்க போனீங்கன்னா தாராளமா இந்த Oppo A53 வாங்கலாம். இல்ல மார்க்கெட்ல வேற என்னென்ன மொபைல் போன்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரெட்மியா இருக்கட்டும், ரியல்மியா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா 15000 செக்மெண்ட்ல நிறைய புதிய மொபைல் போன் இதை விட பவர்ஃபுல்லான மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன் சமீபத்துல லான்ச் ஆன இந்த Moto G9 கூட இதை விட ஒரு பெட்டரான மொபைல் போன், பவர்ஃபுல்லான மொபைல் போனா இருக்கு. ஆனா கம்மியான விலையில. விலையை மட்டும் குறைச்சு ஏதாச்சும் ஆஃபர்ல உங்களுக்கு இந்த மொபைல் ஒரு 11,000 12,000 கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். இந்த மொபைல் பத்தின வேற சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.